அம்மா, இப்ப இருக்கிற இன்டர்னல் ஜாப் பாலிடிக்ஸ் அண்ட் ஜாப் காம்படிஷன் இதுல இருந்து மீண்டு வருது நல்லபடியா ஒரு இடத்துல வேலை பண்றதுக்கு ஒரு ஸ்லோகம். ஓகே, இது வந்து இந்த ஜாப்ல இருக்கிற பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற காம்படிஷன்ங்கிறது வந்து இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே அதுதான். எந்த ஆஃபீஸ்ல போனாலுமே இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அது வீட்லேருந்து ஆரம்பிச்சு வெளியில வேலை பண்ற இடம் எங்க போனாலும் இந்த பாலிடிக்ஸ்ல இருந்து நம்மளால விடுபட்டு எல்லாம் வெளியிலே வர முடியாது. ஆனா பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அர்ஜுனனுக்கு வந்து பகவத்கீதை உபதேசம் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப இதை எவ்வளவு தூரம் அவ போர்கோ பண்ணியிருப்பா இல்லையா, அப்பயே பகவத்கீதையிலேருந்து ரொம்ப அற்புதமா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போயிட்டா. இந்த ஸ்லோகத்தை வந்து கொஞ்சம் இப்போ ஆரம்பத்துல சொல்லிடுறோம், அதுக்கப்புறமா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு வார்த்தையா எடுத்து அர்த்தம் பண்ணிட்டு அதை புரிஞ்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா நாம என்ன பண்ணிடுவோம்னா அந்த இடத்துக்கு ஏற்ற நம்மள அக்கஸ்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். வந்து 108 தடவை சொல்லலாம், 27 தடவை சொல்லலாம், அப்படி இல்லை. காம்படிஷன்ங்கிறது அடுத்து 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 அடுத்துன்னு வந்துட்டே இருக்கும். சமத்துல வர அலைகள் மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 நாம அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான். கர்மண்யே பாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூர் மா தே சங்கோஸ்த்வ கர்மணி.